அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவுகள் 28/4/2025 அன்று IAS அதிகாரி ஒருவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 25,000 ரூபாய் இழப்பீடும் 1 மாத எளிய சிறை தண்டனைக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. எதற்காக இந்த உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பினுடைய விவரத்தை இப்பொழுது பார்க்கலாம். நில சீரமைப்பு தொடர்பான 2023 நீதிமன்ற உத்தரவை IAS அதிகாரி பின்பற்ற தவறிவிட்டார். நில மறுசீரமைப்பு வழக்கில் முந்தைய நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற தவறியதாக கூறி நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் இந்திய நிர்வாக பணி IAS அதிகாரி ஒருவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 1 மாத எளிய சிறை தண்டனை விதித்தது. இருப்பினும் மேல்முறையீடு செய்ய அவருக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் நீதிமன்றம் அந்த தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. இந்த மனுவை 2 வயதான சகோதரர்கள் தாக்கல் செய்தனர். IAS அதிகாரி நவம்பர் 2023 பிறப்பிக்கப்பட்ட முந்தைய நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறியதால் அவர்கள் உயர் நீதிமன்றத்தை அணுகினார். அந்த உத்தரவில் மனுதாரர்களின் பிரதிநிதித்துவத்தை பரிசீலித்து நேரில் அல்லது அவர்களின் சட்ட பிரதிநிதி மூலம் தனிப்பட்ட விசாரணையை வழங்கிய பிறகு பொருத்தமான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று அதிகாரி கோரினார். இந்த விஷயம் முதலில் ஒரு சாலை திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை மறுசீரமைப்பது தொடர்பானது. ஆனால் அது இறுதி வரையில் பயன்படுத்தப்படாமல் இருந்தது. உயர் நீதிமன்றத்தின் தெளிவான உத்தரவு இருந்த போதிலும் மனுதாரர்கள் தங்கள் பிரதிநிதித்துவம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறினர். இதனால் மே 2024 நினைவூட்டல் அனுப்பப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜூன் 2024 சட்ட அறிவிப்பு அனுப்பப்பட்டது. அதை அதிகாரி ஒப்புக்கொண்டார். இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த தொடர்ச்சியான செயலற்ற தன்மையால் விரக்தி அடைந்த மனுதாரர்கள் நீதிமன்ற அவமதிப்பு மனுவை தாக்கல் செய்தனர். திரு நீதிபதி பி. வேல்முருகன் அடங்கிய அமர்வு மனுதாரருக்கு 1 வயதான சகோதர சகோதரிக்கு ரூபாய் 25,000 இழப்பீடு தொகையை அவரது தனிப்பட்ட சம்பளத்தில் இருந்து நேரடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த தொகையை அவரது சம்பளத்தில் இருந்து மீட்டு அது மனுதாரர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்யுமாறு அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டது. நீதி வழங்கல் அமைப்பின் மீதான குடிமக்களின் நம்பிக்கை நீதிமன்றங்களின் உத்தரவுகள் உடனடியாக திறம்படவும் செயல்படுத்தப்படும் என்ற உறுதிமொழியில் தங்கியுள்ளது. பொது சேவை என்பது ஒரு சலுகை அல்ல, மாறாக மக்கள் அதிகாரிகள் மீது வைக்கும் நம்பிக்கையாகும். பொது ஊழியர்கள் தங்கள் உடனடி நிர்வாக மேலதிகாரிகளுக்கு மட்டுமல்ல, இறுதியில் சட்டம் மற்றும் அரசியலமைப்பிற்கு பதிலளிக்க வேண்டியவர்கள் என்று நீதிமன்றம் மேலும் கூறியது. ஒரு முறையை பற்றி குறிப்பிட்ட நீதிமன்றம் பொது அதிகாரிகளின் இத்தகைய நடத்தை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல என்பதை இந்த நீதிமன்றம் கவலையுடன் குறிப்பிடுகிறது. பல சந்தர்ப்பங்களில் ஏழை மற்றும் பாதிக்கப்பட்ட வழக்குரைஞர்கள் உண்மையான குறைகளை தீர்க்க பொது அதிகாரிகளை அணுகிய பிறகு வழிகாட்டுதல்களுக்காக அரசியலமைப்பு நீதிமன்றங்களை அணுக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். நீதித்துறை தலையீட்டிற்கு பிறகும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்களுக்கு நன்கு தெரிந்த காரணங்களுக்காக இணக்கத்தை தாமதப்படுத்துகிறார்கள் அல்லது முற்றிலுமாக புறக்கணிக்கிறார்கள். இதனால் வழக்குரைஞர்கள் தங்கள் உரிமைகளை அமல்படுத்துவதற்காக அவமதிப்பு நடவடிக்கைகளை நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். பொது அதிகாரிகளின் இத்தகைய தொடர்ச்சியான மற்றும் நிலையான மீறல் தவறானது மட்டுமல்ல, சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்த வேண்டியது நீதியின் அடிப்படை கொள்கைகளையும் சவால் செய்கிறது. வேண்டுமென்றே கீழ்ப்படியாமை எதுவும் இல்லை என்றும் துறைக்குள் ஏற்படும் நிர்வாக மாற்றங்களே தாமதத்திற்கு காரணம் என்று அந்த அதிகாரி கூறினார். இருப்பினும் இந்த நியாயங்களை நீதிமன்றம் நம்பத்தகுந்ததாக கருதவில்லை. அதிகாரிக்கு உத்தரவை பின்பற்ற போதுமான நேரமும் வாய்ப்பும் இருப்பதாக கூறியது. சட்டப்பூர்வ அறிவிப்புகள் வழங்கப்பட்டு மாதங்களுக்கு முன்பே நீதிமன்றத்தின் உத்தரவு பெற்றிருந்தும் அவர் நடவடிக்கை எடுக்க தவறியது வேண்டுமென்றே செய்யப்பட்டதாகவும் கருதப்பட்டது. நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் பிரிவு 2B கீழ் அவரது நடத்தை வேண்டுமென்றே கீழ்ப்படியாமை என்று நீதிமன்றம் முடிவு செய்தது.
இந்த சட்டம் சிவில் அவமதிப்பை நீதிமன்றத்தின் எந்த ஒரு தீர்ப்பும், ஆணை, உத்தரவு, ரிட் அல்லது பிற செயல்முறைகளையும் வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் இருப்பதை வரையறுக்கிறது. பொது அதிகாரிகளின் இத்தகைய தவறான நடத்தையின் தீவிரத்தை வலியுறுத்தி நீதிமன்றம் அவரை சிவில் அவமதிப்பு குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது. அதற்கேற்ப தண்டனை மற்றும் இழப்பீட்டு உத்தரவையும் நீதியரசர் பிறப்பித்துள்ளார். இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு சிறப்பு. IAS அதிகாரியாக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்பு அவர் பதில் கூறிதான் ஆக வேண்டும். மறுக்கும் தருவாயில் அவருக்கும் சட்டம் நடவடிக்கை மேற்கொள்ளும். நன்றி, வணக்கம்.